finding the right person for your life. 10 காரியம் சொல்லட்டுமா? 10 things you want to find. The right person find பண்ணோம்னா 10 things that you have to note. Number 1, keep Jesus first in your life. First, எல்லாருக்குமே everybody wants to marry so bad. They make it an idol. மேரேஜ் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஐடல் மாதிரி ஆக்கிடும். ஐயோ கல்யாணம் கட்டணும் அதை பெருசாக மாற்றிடுறாங்க. ஆனால் யூ மஸ்ட் நாட் ஈல்ட் டு யுவர் டிசையர்ஸ். மேரேஜ்ன்றது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன். உங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரதுக்கு நீங்களே வெயிட் பண்ணுவீங்களா? இல்லாட்டி மேனேஜர்கிட்ட போய் சார் ப்ரமோட் பண்ணி விடுங்க சார் என்னை ப்ரமோட் பண்ணி வெயிட் பண்ணுமா சார் என்னை ப்ரமோட் பண்ணு. அதே மாதிரி தான் மேரேஜும். சும்மா பார்க்குறவங்களாம் கட்டிக்கலாமா, ஓடி போயிடலாமா, அப்படி கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் புட் கிரைஸ்ட் இன் யோர் லைஃப். சொல்லுங்க ஆமென். ஸோ சில பேருக்கு என்னென்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஓட்டி விட்டுறதா இருந்தால் ஆண்டவர்கிட்ட விட்டா மொக்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. நானே சேஸ் பண்ணி நானே சூஸ் பண்ணி நான் எனக்குன்னு ஒன்று எடுப்பேன். எப்படிங்க செய்வார்? ப்ராபப்ளி இட் மைட் நாட் பி பர்ஃபெக்ட். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட இன்னைக்கு பர்ஃபெக்டாக இல்லைன்னு தெரிகிறத நாளைக்கு இது மாதிரி ஒரு இல்லைன்ற மாதிரி மாற்றி வைப்பார். இனிஷியலி இட் will look like அவசரப்பட்டனோ, இது தேவ சித்தமா இருக்குமோ இல்லையோ, இவ்வளோ பிரச்சனை வருதே, இது சித்தமா வந்துச்சுல. ஐயோ பயங்கர. ஆக்சுவலாக எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒன்றும் யோசிக்கல இது தேவ சித்தமாக இருக்குமா இல்லை. அதெல்லாம் நமக்கு டவுட்டே இல்லை. நமக்கு சேர்ந்து தான் யோசிச்சிருக்கோம். சேர்ந்து போகலாம். இப்போ கூட யோசிச்சு பார்க்க முடியல. மாஸ்டர் சொல்கிறாங்க அப்போ எங்கள் பிங்கி பேபி வந்து 5 months அந்த லட்டு மாதிரி தூக்கிட்டு நம்ம வந்து விஷம் குடிச்சு செத்துடலாமா. நான் வேற எல்லாத்தையும் பேக் பண்ணின்னு பிங்கி எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி இப்போ யோசிச்சு பார்க்குறேன் நம்ம அப்போ எப்படி தான் அப்படி போனோம்னு தெரியலையே. ஸோ ஸோ நம்ம நினைக்கிறத ஒன்று, அதுக்கப்புறம் வேற ட்ராக்ல ஏற்றி அவர் சித்தத்துக்கு நேராக கொண்டாந்து திருப்பி நிறுத்துவார். அது வரைக்கும் நமக்கு வந்து அந்த டவுட் வரவே கூடாது. தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, நான் நல்லா இருக்கும்னு நினச்சேனே இப்படி இருக்குது, இல்லை ஆண்டவரை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் போது அது அப்படியே தடம் புரண்டது ஆண்டவர் அப்படியே வந்து ஒரு 8 laneல கொண்டாந்து நிறுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் லைஃப்னா எப்போதும் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும்ல. பட் யூ நீட் டு mature with your age and the experience. அதுதான் சொல்லுது Psalm 37:4. Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? கர்த்தர்கிட்ட போட்டுட்டு இருக்காத. என்ன ஆண்டவரே அவன் எனக்கு கிடைப்பான்னு எதிர்பார்த்தேன், இந்தப்பா எப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டானே, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிக்கிட்டே இன்னொருத்தனையும் லவ் பண்ணிருக்குதே, என்கிட்ட கூட்டு போய் ஐஸ்கிரீம் அவ்வளோ வாங்கி சாப்பிட்டா, என் பர்செல்லாம் காலி பண்ணா. ஒன்று சொல்றேன், மனுஷனை பிரியப்படுத்துறது நினைக்காதீங்க, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. Delight yourself in the Lord and he will give you the desire of your heart. நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீனா உன் மன விருப்பத்தை தந்துடுவார். ஸோ அதனால அப்படி கிடைக்கலன்னா என்ன நினைக்கிறோம், இதை விட பெஸ்டா கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப் ஜீசஸ் as a priority in your life. செகண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் காட் டு கிவ் யூ a wonderful mate. கர்த்தர் உனக்கு சிறப்பானதை தான் தருவார். சங்கீதம் 85 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. Psalm 85:12. கர்த்தர் எதை தருவாரு? நன்மையானதை தருவார், தேசமும். Hallelujah. Do you think he will make you marry a person who is not fit for you? செய்ய மாட்டார். கர்த்தர் என்ன கொடுப்பாரு? எழுதிக்கோங்க. God will give me
the best spouse. God will not, நீங்க வந்து perfect spouse. எனக்கு அஜித் மாதிரி வேணும், எனக்கு இவன் மாதிரி வேணும், அவன் மாதிரி வேணும். நீங்க மனசுல இப்படி யோசிக்கலாம், குறுகுறுன்னு தாடி வச்சுக்கிட்டு, முடி அப்படி தூக்கி சீவிக்கிட்டு, கண்ணாடி போட்டு, இதெல்லாம் சினிமாவில் இருக்கிற கற்பனை. இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனை தரிசிக்கிற மனுஷன் எனக்கு வேணும், அசுத்தமானதை தரிசிக்கிறவன் எனக்கு வேண்டாம். அப்படி கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நன்மையானதை தருவார். நம்பர் 3, be led by the Holy Spirit. Don't be led by your flesh. பார்க்கிறது எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எதுல? கண்ணில். இந்த கண்ணில் பார்க்கறது எவ்வளோ மாயை. அந்த மாதிரி கேசஸ்ல ஹேண்டில் பண்ணியிருக்கோமே, சொல்லு பாப்போம். திடீர்னு ஒரு மீட்டிங் போகிறேன், பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பழகினேன். அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணி என்னை உடனே விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்த உடனே we cannot go for anything. இப்போது சாதாரண ஒரு பொருள் வாங்குற மாதிரி நம்ம 1008 வாட்டி யோசிக்கிறோம். அப்போ நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது we have to be more careful and ப்ரேயரில். நீங்கள்லாம் ஜெபிக்கிற பிள்ளைங்கன்றதுனால அப்பா உங்களுக்கு பெஸ்ட்டை தான் கர்த்தர் கொடுப்பார். அப்போ உங்களுக்குன்னு வைத்திருக்கிறத நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை வீட்டில் உங்கள் அம்மா அப்பா ஒரு 4 பையன் பார்க்கலாம், 4 பொண்ணு பார்க்கலாம். அதுலேயுமே எடுத்த உடனே யூ கேனாட் கோ ஃபார் இட். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். தட்ஸ் ரைட். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு அழகான பையனை பார்க்குறீங்க. ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே எதிர்ப்பாளரை பார்க்குறீங்க. இட் இஸ் நேச்சுரல் டு ஹாவ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். உங்கள் மனசில் 1000 எண்ணங்கள் வரலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, முடிச்சு போட்டுறாதீங்க. தலை மேலே 1000 காக்கா பறக்கலாம், உட்கார வச்சு கூடு கட்ட விட்டுறாதீங்க. நீங்கள் சும்மா திரும்பி பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கொடுத்தீங்கன்னா அவன் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நெவர் கிவ் வே, பி லெட் பை த ஸ்பிரிட், நாட் இன் த ஃப்ளஷ். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். யூ ஹாவ் டு பி த சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். டோன்ட் பி லெட் பை த ஃப்ளஷ். மாம்சம் அது அழிந்து போயிடும், அழகும் வீண். ரெபெக்கால எலியேசர் அழைச்சிட்டு வரார். அதுக்கு சைன் கேட்டார். என்னுடைய மந்தைகளுக்கெல்லாம் யார்? எனக்கு தண்ணி குடிக்கிறது வேற விஷயம், என்னுடைய ஒட்டகத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னா அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் வேற யாருக்கும் ஸ்ட்ரேஞ்சருக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கிணறு கோல்டு மாதிரி. பாலைவனத்தில் ஒரு கிணறுல தண்ணி கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எடுத்தா முடிஞ்சு போயிடும். ஸோ அவள் என்ன சொல்றா, நான் உமக்கும் தருவேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தருவேன்னு சொல்றா. அந்த நடக்காத ஒன்னதான் சைனா இவர் கேட்டு போயிருக்கிறாரு. He has asked a sign which is not. நீங்க எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் வெளியே போறேன், பச்சை கலர் சாரி கட்டினவ, கர்த்தருடைய சித்தமாய் நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு அந்த பையன் கோல்டு ஷர்ட்ல வந்தான்னா, நெவர் ஆஸ்க் சைன். அதே மாதிரி இந்த சீட்டு குலுக்கி போடுறது, பீட்டரா, ஜானா, அலெக்சா இப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு குலுக்கி போறாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, none of the above. Don't belittle God. Don't put God in a matchbox. So be led by the Spirit. 4வது, wait on God's timing. I know many young guys who made the mistake of falling in love before they realize they are with the wrong person. Wait for God's timing. Don't rush into anything. அவசரப்படாதீங்க. Wait for God's timing. See, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஒன்று, நீங்கள் கர்த்தரை நம்பணும், இல்லை உங்களை நம்பணும். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கிடையாது, just somebody can use and throw. நீங்கள் செகண்ட் ஹேண்டாக மாறவே கூடாது. So you should hold your sanctity and you should give it as a gift to your spouse. It is not for sale. It's not a use and throw thing.
கற்புன்றது எப்படின்னா, it is a gift that you are offering to your spouse. So fifth point வந்து keep your dress on. என்ன சொன்னேன்? keep your dress on. உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்னைக்குமே அவுத்தர விட்டுறாதீங்க. Always remember you are clothed by the blood of Jesus. blood of Jesus. See, ஆண்டவர் தான் பூமியில மனுஷனையும் மனுஷியும் படைச்சு அவங்களுக்குள்ள டிசைரை வச்சு விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசுசிப்படாததா இருப்பதாக. So God looked at the bed as holy. தாம்பத்திய உறவை ஆண்டவர் ஹோலியா பார்த்ததுனால தான் அனுமதிச்சார். ஆனா அந்த ஹோலியா அன்ஹோலியா மாத்துறது எதுன்னு சொன்னா, அவுட் சைட் காட்ஸ் வில் நடந்துச்சுன்னா இட்ஸ் an unholy act. ஸோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்போதுமே உடுத்தி இருக்கணும். டோன்ட் லூஸ் யுவர் கார்மெண்ட்ஸ், டோன்ட் லூஸ் யுவர் ட்ரெஸ். நம்பர் 6 வந்து லுக் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஸ்பிரிச்சுவலி கம்பேட்டிபிள் வித் யூ. தயவு செய்து எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்ல ரொம்ப முக்கியம். சொல்ல பத்தி நம்மளை விட கொஞ்சம் நல்லாவே ஆவிக்குரிய நிலையில இருக்கணும். First of all, you should know that you should not get yoked with an unbeliever. Unbeliever கண்டிப்பா கிடையாது. அடுத்தது நீங்க வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி. கர்த்தர் சொல்ற காரியங்கள் எல்லாம் இருக்குதான்றத வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே சபைக்கு வந்ததுனால அந்த பயல்களை நம்பிடாதீங்க. ஆமா, அதுவும் இருக்குது. Just because somebody came to a spiritual church doesn't mean they are a spiritual person. That's right. You'll have to understand that. அதனால அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வேர்ட் இருக்கா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, இன்டெகிரிட்டி, இது எல்லாமே நம்ம ஒரு பக்கம் மைண்ட்ல ஒரு செக்லிஸ்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். Spiritually you have to know if this will work out. Right. Number 7, look for confirmation. Look for a confirmation. When you're looking for confirmation, தயவு செய்து 2 கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், don't take a selfie with them. Don't take a selfie or send videos before you confirm. ஃப்ரெண்ட்லியா கூட வேண்டாம், பெஸ்டியா வேண்டாம். இந்த ஃப்ரெண்டுக்கும் லவ்வருக்கும் நடுவில் பெஸ்டின்னு உன்னை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சீரியஸ்லி எனக்கு சீரியஸா எனக்கு ஒன்று இதான் அந்த மாதிரி ஒன்று வந்து நான் நிச்சயமா சொல்றேன், இந்த பெஸ்டி தான் ரொம்ப ரிஸ்கானது. பாய் பெஸ்டி, கேர்ள் இது வஸ்தி, இது வஸ்தி. ஆகாஸ்வரி ராஜா தள்ளி வச்ச வஸ்தி அது. என்ன பெஸ்டி? இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாத்துக்குமே வந்து தேர் ஹேஸ் டு பி அ லிமிட். எதர் யூ ஆர் அ ஃப்ரெண்ட், that means you are like a brother. That's right. Or you are somebody else. There is only 2 stands. One, you are my brother, or you are my spouse. இதுக்கு நடுவுல ஒரு பெஸ்டின்னு வந்து you don't give a license to anybody, please. உங்கள்கிட்ட சொல்றேன், the boy bestie, girl bestie na, it's wrong. Don't love that. So look for confirmation. How do you confirm? First, ஆண்டவர்ட்ட கேளுங்க, Lord, from the word show me a sign. பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சைன் கொடுப்பார். Then go to your mentor or your pastor, ask them to pray about that. கொண்டு போய் காமிங்க. Look for confirmation with your spiritual mentors. சரிங்களா? அடுத்தது, make sure you are ready for marriage. இல்ல? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு இட் ஹேஸ் டு சம் அப் இன் டு மேரேஜ். இல்லை நான் இப்போ லவ் பண்ணுவேன், 5 வருஷம் லவ் பண்ணுவேன், அப்புறமா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் ஐம் சாரி. சத்தியத்தை அறியாதவங்க செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இவ்வளோ சத்தியம், இவ்வளோ பரிசுத்தம், இவ்வளோ ராபோஜனம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்பவே நம்பாதீங்க.
உங்க எல்லாருக்கும் என்ன போராட்டம் இருக்குதோ அவ்வளோ போராட்டமும் எவ்வளோ வயசானாலும் தாத்தாவானாலும் இருக்குது. You have to understand, everybody has temptation. ஆனா you have to overcome the temptation. அது எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்னா பரிசுத்தம்ன்றது உங்க ப்ரையாரிட்டியா இருந்தாதான். எழுதிக்கோங்க, பரிசுத்தம் priority. Holiness has to be the priority. So make sure you are ready for the marriage. You should be ready for the maturity. இல்லாம முக்கியமான காரியம் அது. Girls also have to get prepared. உங்களுக்கு 22, 23 or 21 இருந்தே வீட்டு வேலைகளெல்லாம் செய்யணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்கணும். திடீர்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கால் வருது, எங்களுக்கு அப்படிலாம் கால் வருது, அண்ணே என்னை சமைக்க சொல்கிறான், அண்ணே என்னை பாத்திரம் தேய்க்க சொல்கிறான். அண்ணன் கல்யாணம்னா எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், கம்ப்ளீட்டாக. இத்தனை நாள் பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓகே சாப்பிட எனக்கு பிடிக்கலமான்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நாளைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால் அதுக்கு இப்போத்துலேருந்தே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் மெச்சூர், எஸ்பெஷலி பாய்ஸ். அது நான் நிறைய பேர் அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் கேட்கும் போது மெச்சூரிட்டி. நான் ஒரு யங் கேர்ள் கிட்ட பேசிட்டு நான் ஒரு பையனை சஜஸ்ட் பண்ணேன் அந்த கேர்ள்கிட்ட. You know what she said? He's not mature. He's not mature. I was so surprised by. நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்த மெச்சூரிட்டியை பாராட்டினேன். Correct. You know why? Because அவளுக்கு தெரியுது அவன் இன்னும் இம்மெச்சூரா இருக்கிறான். இம்மெச்சூர்னா என்ன தெரியுமா? டெசிஷன் மேக்கிங்ல ஸ்ட்ராங்கா இல்லாம சும்மா வேவரிடா இருக்கிறது, இங்க ஒன்று பேசுறது, அங்க போனா இன்னொன்னு பேசுறது, ஓன்ட்ட சொல்லிடுறது, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, இன்னொருத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா சும்மா ஃப்ரெண்டாக தானே பழகினேன் அவங்ககிட்ட. இம்மெச்சூரிட்டி. அது மாதிரி ஆட்கள் நீங்கள் சேராதீங்க. டோன்ட் மூவ் வித் இம்மெச்சூர் பீப்புள். வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்பவுஸ், ப்ளீஸ் டோன்ட் ஜம்ப் இன்டு. கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும். கல்யாணம் பண்ண ரெடினா யூ கேன் லுக் ஃபார் அ பர்சன். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு கெட் மேரிட் டுடே, நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, டோன்ட் லவ் எனிபடி. நான் சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் படிக்கிறதுக்கு உங்களுடைய லைஃபுக்கே அது டிலேவை கொண்டு வந்துடும். நீங்கள் சாதிக்கவே மாட்டீங்க. ஸோ பி மெச்சூர் அண்ட் தென் என்டர் இன்டு அ கவனன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மெச்சூரிட்டி. லுக் ஃபார் மெச்சூரிட்டி இன் தி ஆப்போசிட் செக்ஸ். ஓகே, எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? எவ்வளோமா? 9 சொல்லிட்டேனா? ஓகே. 10th என்னன்னு சொல்லி சொன்னா, you have to really be rooted in a youth and a peer group like this. இந்த மாதிரி ஒரு வேர்ட்ல ரூட்டடான சர்ச்ல ஒரு குரூப்ல இருக்கணும். ஸோ be in a spiritual group, praying group. அது ஒன்னே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இங்கே எல்லாமே ஹோலியா தெரியுமா? பார்க்கறதெல்லாம் எனக்கு தானேன்னு தெரியும். அந்த மாதிரியும் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். He is a pastor. He says, in church there are so many women are fantasizing me. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? சொன்னாரு, probably their husbands are not good role models, they are not holy, they are not good men of God. கர்த்தர் விரும்புகிற அந்த ஆணா அவங்க இல்லாதனால பாஸ்டரா பார்க்கும்போது இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறாரு, இப்படி பாடுறாரு, இப்படி பிரசங்கம் பண்றாருன்னு பார்ப்பாங்க. எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார். நெவர் befriend the opposite sex, speak with them or text them, late night calls, இதெல்லாம் நீ செய்யவே செய்யக்கூடாதுன்னு சொல்லி. I had some very good mentors. எனக்கு யாராவது ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க, யூஎஸ்ல இருந்து ஒரு சிஸ்டர் மெசேஜ் டெய்லி கேட்டு ஃபோன் பண்ணாங்க. ஐ கனெக்டட் ஹர் வித் மை வைஃப். நவ் தே போத் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். I'll rather connect with my wife than me. நல்ல சிஸ்டர் தான், நல்ல அவங்களும் ஊழியம் செய்றவங்க தான். But I don't want to be connected. You know why? Because I don't want
regular text from any other girl. இது என் ஃபோன் தான், என் ஃபோனை என் மனைவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் சீக்ரெட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபால் இன்டு அ ட்ராப். உங்களுக்கு சொல்றேன், நீங்க கிறிஸ்தவங்க தான், ஊழியத்தில் இருக்கிறவங்க தான், சபையில் இருக்கிறவங்க தான். Don't allow any of the opposite sex to counsel with you too much. என்ன ஆகும்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க மேல பரிதாபம் உண்டாகும். பரிதாபம் தவறான அட்ராக்ஷனா மாறிடும். தயவு செய்து சொல்றேன், don't counsel the opposite sex. I've known several instances of marital failures because of this. Counseling பண்றேன்னு போய் கடைசியில் விழுந்துருவாங்க. So don't counsel. So keep this fellowship holy. Youth group எப்படி இருக்கணும்? ஹோலியா இருக்கணும். ஏன்னா காலம் இப்ப கெட்டு கிடக்கு. நம்ம ஏன் இப்படி பண்றோம்னா, தப்பு பண்றவனுக்கு நிறைய தப்பு பண்ண எப்ப தோணுன்னா, ரொம்ப அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவன் அவுத்து விட்ட கழுத மாதிரி பண்ணுவான். இமயமலையில போய் பரிசுத்தமா நான் இருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்ல, இங்கேயே பரிசுத்தமா இருக்கணும். கோயட்ல படிச்ச நீ பெண்ணை மதிக்க தெரியறவனா இருக்கணும். So that's the criteria. We are allowing everybody to be together because it's a holy place and a holy relationship. You have to see as a brother and a sister. So அதுக்கு தான் இந்த ஜெபிக்கிற இந்த இதுல 10ஆவதா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கு கூட girls pray with girls, boys pray with boys. It's very very important. As a team நீங்க சேர்ந்து வர்றது பிரச்சனை கிடையாது. பட் தனியா சேர்ந்து ஊர் சுத்துறது, outside the church meet பண்றது, I will not encourage. Be holy as I am holy. யார் பார்க்கணும்னா கர்த்தருடைய கண்கள் பார்க்க. அதனால சொல்றேன், யூத்தில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் நீங்க உங்க பிரதர்ஸை தான் பார்க்கணும். டோன்ட் லுக் அட் them as icons. ஓகே, டாலா இருக்கலாம், ஹேண்ட்ஸமா இருக்கலாம், ஷோல்டர் சூப்பரா இருக்கலாம், மசில் நல்லா இருக்கலாம், தாடி பிடிச்சிருக்கலாம். நோ, டோன்ட் கிவ் இன் டு இட். ஐ சே நோ டு ஆல் த டெம்டேஷன். எத்தனை பேர் நீங்க அப்படி தீர்மானம் பண்றீங்க? I told you 10 points. இந்த 10 pointsல I believe God is going to help you. உங்களுக்காக பாஸ்டர்மா இப்போ ஜெபிக்க போறாங்க. இயேசுப்பா, எங்க அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வாலிப பருவத்துல சிருஷ்டிகரை நினைக்கத்தக்கதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ராஜா எதிர்காலத்திற்கு நேராக, தேவ சித்தத்துக்கு நேராக நடத்தப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்கள் ஆண்டவரே, எல்லா கேள்விக்குறிகள், உலக பிரகாரமாக நடக்கிற காரியங்களையும் வைத்து, ஆவிக்குரிய காரியங்களையும் வைத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற confusions, oh Father God, Lord, we speak clarity into their mind in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல கேட்ட வார்த்தைகளின் பிரகாரம் ராஜா, உங்களை நாங்க பிரையாரிட்டியாக வைக்கத்தக்கதாக, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பெஸ்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் உங்க சமூகத்துல காத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, பிள்ளைங்க காத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இம்பேஷண்டாக டிசிஷன்ஸ் எடுக்காதபடி ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையிலிருந்து அடையாளத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாங்க, மெச்சூரா பிஹேவ் பண்ணத்தக்கதாக ராஜா, பெற்றோர்களை கனப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே, ஊழியர்களையும் கனப்படுத்தத்தக்கதாக, மகிமையான எதிர்காலத்திற்கு நேராக ராஜா எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவி, ஆத்மா, சரீரத்துல பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும் பிசிக்கல் மெச்சூரிட்டியும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்டெகிரிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க ஆண்டவரே வெளியில வேலை செய்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இருங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுவீராக. வேலி அடைக்கிறோம், முத்திரை போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க வைத்திருக்கிற பிளான், நீங்க வைத்திருக்கிற லைஃப் பார்ட்னரை, நீங்க வைத்திருக்கிற வேலையை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக, நீர் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே ஓட்டத்துல ஓடத்தக்கதாக ராஜா, லக்கை நோக்கி ஓட கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளின் ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறை பிடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்திலும் தவறி விடாத படிக்க ராஜா சரியான பாதையில நடத்துங்கப்பா. தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது, தவறான காரியங்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணும்படியாக நாங்க ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியம் இல்லாமல் வருகிற எல்லா காரியங்களையும், எல்லா டெம்டேஷன்ஸையும் ஆண்டவரே, எல்லா ஈர்ப்புகளையும் ஆண்டவரே அப்பா, ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லாதவர்கள் மூலமாக வருகிற எல்லா சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாடர்ன் வேர்ல்டுல இப்படிதான் செய்யணும், அப்படிதான் பண்ணணும் என்று வருகிற எல்லா நூதனமான காரியங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக அப்பா, let them know their limits of Father God. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக, வெளியே போகும்போதும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக ராஜா. அப்பா, சகோதர சிநேகத்தை தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தை மூலமாக இவர்களை இந்த மாதம் நடத்தும்படியாக ராஜா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் கிளியர் பண்ணத்தக்கதாக எடுத்து போடுங்கப்பா. தடைகளை உடைங்க ராஜா. எல்லா ஃபியர் எடுத்து போடுங்கப்பா. நிறைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்துதான் அந்த ஃபியர் ஃபேக்டரை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. நல்ல விசுவாசத்தை தாங்க, நம்பிக்கையை தாங்க, தெரியாத காரியங்களை கற்றுக்கொள்ள எக்யூப் பண்ணுங்க ராஜா. அப்பா, விசேஷத்த ஞானம் ஆண்டவரே எங்க ஆண் பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக ராஜா. ஆண்டவரே, அவங்க மெச்சூராக நிற்கத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக ராஜா. ஓ, we release a manhood in the name of Jesus of Father God. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்க பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நிறைய பேர் கல்யாணம்னாலே பயப்படுகிறாங்க ராஜா. ஆண்டவரே, எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு தைரியமாக இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஏற்ற துணையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உடமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.